புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தலைக்கவசம் அணிவீர். பாதுகாப்பாக பயணம் செய்வீர். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பாஸ்கரன். இன்னைக்கு நம்ம ஊத்துக்குளிக்கு அருகாமையில் நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, சண்முக சுந்தரம் என்பவர் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கி அதை ஓட்ட முடியாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த காரை அவங்களுடைய மனைவி சேல்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்டாக வந்த கார் என்னதான் புது காராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓனரை விட்டு அது கன்சல்டிங்க்கு போயிட்டு அது செகண்ட் ஹேண்டு கார் தான். அந்த காரை ஒருத்தர் வாங்குறாரு. அவர் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போவோம். சண்முக சுந்தரம் என்பவர் குடியிருந்துட்டு வராங்க. வீடு வந்து சொந்த வீடு தான். அங்கே மனைவி பேர் காமாட்சி. இவங்க வந்து ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. சாயந்தர டைமில் மட்டும்தான் ஒரு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா கடையை நைட்டு ஒரு 8, 9 மணி 10 மணி வரைக்குமே அந்த பிரியாணி கடை இருக்குங்க. காலையில் மார்க்கெட்டுக்கு போய் வேணுங்கிற அந்த சமையலுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். மீதி இருக்கிற டைமில் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாருங்க. இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, நம்ம சொந்தமாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு. தன்னுடைய மனைவி கிட்ட இதை பற்றி பேசுகிறாருங்க. நம்ம ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கினா பரவாயில்லையா, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நம்ம எங்கேயாவது இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதிரி கார்த்திகை மாதம் வந்து வியாபாரம் கொஞ்சம் டல்லுங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்து சுற்றுலா போவாங்க. அதுக்கு நம்ம வந்து பஸ்ஸுலேயோ ரயிலையோ போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம சொந்தமாக ஒரு கார் இருந்தோன்னா நம்ம ஜாலியாக அங்கங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சண்முக சுந்தரம் வந்து அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாருங்க. அதுக்கு அவருடைய மனைவியும் சொல்கிறாங்க, இதை பற்றி நானே உங்கள்கிட்ட சொல்லலான் இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடு வந்து கட்டும்போதே கார் நிறுத்துறதுக்கு இட வசதி விட்டு தான் கட்டிக்கிறாங்க. அப்போவே கட்டும்போது அந்த பிளான் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு, நம்ம வந்து ஃபியூச்சரில் கார் வாங்கினா இங்கே தான் நிறுத்தணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கத்தில் இருக்கிற கார் ஷோரூமுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. பொண்ணுக்கு வந்து 8 வயசு. பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கார் ஷோரூமுக்கு போய் என்ன ரேட்டு, என்ன கொட்டேஷன்லாம் கேட்குறாங்க. ஒரு மாடல் கார் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவங்க கேட்குற கலர் வந்து அங்கே ஸ்டாக் இல்லைங்க. இவங்க வந்து பர்பிள் கலரில் வந்து கேட்குறாங்க. ஆர்டர் கம்பெனியில் வந்து சொன்னால் வர்றதுக்கு 1 வாரத்துலேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்ட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறாங்க. பே பண்ணிவிட்டு கார் வந்ததையும் ஃபோன் பண்ணுறாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அதெல்லாம் புக் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. 1 வாரம் கழித்து அந்த ஷோரூம்லேருந்து இவங்களுக்கு ஃபோன் வருதுங்க, இந்த மாதிரி கார் வந்துருச்சு அப்படின்ட்டு. சரின்ட்டு நீங்களே கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னா, இவருக்கு அந்த காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இடையில இருக்கிற டைம் வந்து ரொம்ப கேப் இருக்குங்க. அந்த டைமில் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் கற்றுக்கிறாரு. இவருக்கு வந்து புது பழக்கம் அப்படிங்கிறதுனால அந்த ஷோரூம்லேயே வந்து நீங்களே காரை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி சொல்லும்போது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வண்டியை வந்து வெளியில் எடுத்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போ தான் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாருங்க. சரி, இங்கேயே நாங்களே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடறோம், நீங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் அடுத்த நாள் போய் ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு போய்
கொடுத்துட்றாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து கார் பார்த்துட்டு அவருக்கு காரு பிடிச்சி போனதுனால பார்த்துட்டு மட்டும் வந்தாங்க. இடையில ஒரு நாள் போய் அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிட்டு வந்தாங்க. ஐடி ப்ரூஃப் எதுவும் கொடுக்காத காரணத்தினால இவங்க ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. இந்த ஃபார்ம்லாம் எல்லாம் கையெழுத்து போட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு இவர் வந்துடுறாரு. அந்த கார் வந்ததையுமே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஸ்டோர் ரூம்லேயே அவங்களே போய் இவர் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்களே காரு கொண்டாந்து இங்கே வந்து வீட்டுக்கு கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. இவர் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் நல்லா ஓட்டி கற்றுக்கிறாருங்க. கற்றுக்கிட்டு சரி அமாவாசை வருது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பூசை போட்டுக்கலாம், அப்போ கார் எடுத்து ஓட்டுனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கார் அப்படியே அந்த இடத்துல நிற்குதுங்க. நிறுத்தத்துக்கோசரமாக ஒரு இடம் ஒன்று விட்டு கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்து கார் நிற்குது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குங்க. அவங்க அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட ஒரு வார கேப்பில் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வீட்டில் காலையில் ஒரு 8 மணி இருக்குங்க, உட்காந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு தலை சுத்தல் வருதுங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இவங்க மனைவி கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் சன்னி வந்த மாதிரி இழுக்குதுங்க, ஒரு பக்கம் கை கால் வந்து அவருக்கு வந்து அசைக்க கூட முடியலைங்க. லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் காலுங்க செயல்படாமல் இருக்குது. இந்த கை மட்டும்தான் இவருக்கு வந்து அசைக்க முடியுது. உடனே இவங்களுக்கு வந்து சண்முகனுடைய மனைவி வந்து உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதில் இவருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இதே 3-4 லட்ச ரூபா செலவாயிருச்சிங்க. ஏற்கனவே இருந்த காசெல்லாம் வந்து கார் வாங்கணுன்ட்டு அதுக்கு செலவு பண்ணிட்டாங்க. அது போக கொஞ்சம் கையிருப்பு இருந்துருக்குது. 10வதுக்கு வெளியில் கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் செலவு காத்துட்டு இருந்துக்கிறாங்க. அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலுங்க. ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 நாள் இருந்தாருங்க. அவர் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு ஏற்கனவே ப்ரெஷர் சுகர் வேறு இருக்குங்க. ஒரு 4-5 நாளாக வேலை பழுவின் காரணமாக அந்த டேப்லெட் வந்து அவர் சாப்பிட்றத மறந்துடுறாரு. இந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதை மறந்த மாதிரி விட்டுறாருங்க. சரின்ட்டு அவரெல்லாம் நல்லபடியாக அடக்கம் பண்ணிடுறாங்க. இவர் வந்து காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து இந்த வேணுங்கிற சமையலுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு 2 லேபருங்க அது வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் ஏற்கனவே ஒரு பிரியாணி கடையில் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இவருக்கு வந்து நல்லா பக்குவம் தெரியுங்க. அதனால் இவர் கடையில் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இவர் தான் வந்து இந்த பிரியாணி வந்து சமையல் பண்ணுவாருங்க. அதில் வந்து நல்லா டெவலப்புங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டினாங்க. வீடு கட்டிக்கிட்டு கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. அந்த காரை வந்து ஒரு டைம் கூட அவர் ஓட்டலிங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு சில மாதங்கள் போகுதுங்க. அந்த கார் சும்மாவே இருக்கிறதுனால அதை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவர் மூலிமா கன்சல்ட்டிங்கில் சொல்லி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கார் வந்து புது கார் இருக்குங்க, 12 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம், ஒரு 11 லட்சம்னா சொல்லுங்கள் கொடுத்துடலாம், 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னும் அந்த கன்சல்ட்டிங் ஆஃபீஸுக்காக அந்த கார்லாம் பார்த்துட்டு கார் புது கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்கேயே இருக்கட்டும், கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா இங்கேயே கூட்டியாந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நான் தெரிஞ்ச கஸ்டமர்கிட்டலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒருத்தர் வினோத்துன்னு ஒருத்தர் வந்து காரு வந்து நல்ல ரேட்டுக்கு ரெடி கேஷ் வச்சுட்டு வெளியிட்டு இருக்கிறாருங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து அந்த லிங்க் வருதுங்க இந்த கன்சல்ட்டிங் மூலியமா. சரின்ட்டு காரை வந்து நேரில் வந்து பார்க்குறாங்க. என்னதான் புது காராக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்டு தான். ஆனால் அவரு வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு தான் கையில் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு காரு தேடிட்டு இருந்தாருங்க. கையில் 8 லட்சம் தாங்க இருக்குது, அதனால 8 லட்சம் தான் முடியும், நீங்கள் 8 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த காரை வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சரி, 8 லட்ச ரூபாய்க்கு கட்டாது, ஏன்னா 12 லட்ச ரூபா காருங்க, 4 லட்ச ரூபா கம்மியாக வருது. சரின்ட்டு இவர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒரு
அதுக்கப்புறம் 4-5 பேர் வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் இப்படி தான் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே இப்படியே கேட்கறதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தவர்கிட்டயே சொல்லிடலாம், ஒரு 1 லட்ச ரூபாய் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரையே கூப்பிட்றாருங்க. அந்த வினோத் இருக்கிறாருல, அவரையே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு 1 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்துருங்க, 9 லட்ச ரூபாய்க்கு என்ன அந்த டீல் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசனை பண்ணிட்டு, சரி கார் புதுசாக இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னே வந்தவங்களாம் வந்து இந்த 8 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் கேட்டாங்க. சரி இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு கேட்டதுக்கு இவர் ஓகேன்ட்டாரு. 1 லட்சம் நாங்கள் ரெடி பண்ணோம், ஒரு 4-5 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி 4-5 நாள் தான், இவ்வளோ நாள் கார் சும்மா இருந்தது, 4-5 நாளில் 1 லட்ச ரூபா நமக்கு அதிகமாக கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வினோத் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அமௌண்ட் வந்து கேட்டு பார்க்குறாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 இருந்தால் கொடுங்க, ஒரு கார் ஒன்று விலைக்கு வருது, நான் இங்கே எப்படியோ ஒன்று புரட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு ஆளுக்கு 50,000 கொடுத்துட்றாங்க. கொடுத்து அந்த காரை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் வேலையெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையில் இவர் பேரில் வந்து இவர் பேருக்கு மாத்திர வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சரின்ட்டு இவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. கார் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுடைய சண்முகத்துடைய மனைவி ரொம்ப சோகமாக அந்த காரை பார்க்குறாங்க. ஆசைப்பட்டு வாங்கின கார் ஒரு டைம் கூட ஓட்டாமையே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து எடுத்துகிட்டு போகும்போது பார்க்குறாங்க. அவர் காரை எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்படி எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் நிறுத்திட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க, அந்த மாதிரி கார் நான் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டேன், வீட்டில் தான் நிற்கிது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சாயந்தரமாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரிட்டு சாயந்தரம் வந்து கார் வந்து பார்க்குறாங்க. மாப்பிள்ளை உனக்கு நல்லா லக்குடா, இந்த காரெல்லாம் எடுத்தீங்கன்னா உனக்கு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும், உனக்கு புது காரு, ஓட்டமே இல்லாத காரு உனக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாராட்டுறாங்க. ட்ரீட்டு வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் காருக்கு இன்னும் பூசை கூட போடல அப்படின்னு சொல்லும்போது பூசை போட்டு சொல்லு, ஒரு நாள் நம்ம ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போவோம் அந்த கார்லாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அந்த காரை எடுத்துகிட்டு போயிங்க. அவர் கார் நல்லா ஓட்ட தெரியும், ஏற்கனவே நிறைய டைம் டிரைவிங் பண்ணிக்கிறாரு. அவருடைய எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா போகும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கார் இருக்குங்க, அவங்க மாற்றி மாற்றி ஓட்டிக்குவாங்க. அதனால் ஒரு கார் நல்லா டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறதுனால இவரே எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போய் பூசை போட்டு வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு இவர் வந்து ரைஸு கடை வச்சுக்கிறாருங்க. அது சாயந்தர டைம் தான் இவருக்கு வேலை. அந்த சிக்கன் ரைஸு எக் ரைஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. கூடவே காளான் கடையும் வச்சுக்கிறாங்க. இந்த பேல்பூரி பானிபூரியெல்லாம் போடுவாங்களா அந்த கடையை வச்சுக்கிறாங்க. அவருக்கு நல்ல மெயினான இடத்துல கடை இருக்குனால நல்ல சேல்ஸுங்க. சரின்ட்டு கொஞ்ச நாள் இப்படியே போகுதுங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கேட்ட மாதிரி சரின்ட்டு ஒரு நாள் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. யாருன்னா அந்த 2 பேர் ஆளுக்கு 50,000 கொடுத்தாங்க இல்லைங்க பார்த்தீங்களா. ஒருத்தருடைய பேர் வந்து கணேஷ், இன்னொருத்தருடைய பேர் வந்து சங்கர், அப்புறம் கூட இன்னொருத்தரும் வராருங்க. அவங்க 3 பேர், இவர் வினோத் ஒருத்தர், 4 பேர் சேர்ந்து நைட் ஒரு 2 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. ஐடியா பண்ணி அது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஜாலியாக சரக்கு அடிக்கிறது வந்து அதெல்லாம் முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி நைட்டு கிளம்புறோம்ல அப்படின்னு சரக்கு சைடு டிஷ்ஷு எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. 2 மணிக்கு வந்து அவங்க 3 பேர் வினோத் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்பி போகிறாங்க. கொடைக்கானல் கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னொரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த சங்கரும் கணேஷும் சண்முகங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காரை அப்படியே ஓரமாக நிறுத்து, நான் ஒரு 2 மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே நம்ம வந்து கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சிருவோம், சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 30 கிலோமீட்டர் தான் இருக்குது, நம்ம மலை மேலே போய் அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சண்முகம் சொல்லும்போது, இல்லை இங்கேயே ஓரமாக நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, சரி இதுக்கு மேலே சொன்னால் இவங்க கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காரை அப்படியே ஓரமாக நிறுத்திடுறாருங்க. 4 பேர் காருக்குள்ளேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. காருக்குள்ளே ஏசி இருக்குங்க, நல்லா கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 4 பேர் சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்து சரக்கு பாட்டில் வந்துங்க எடுத்து அந்த சீட்டு மேலே வைக்கிறாங்க. அது தானாக கீழே விழுகுது. இவங்க அதை பெருசாக எடுத்துக்கல, சரி சரியாக வைக்கலையாட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சேர்ந்து உள்ளே உட்காந்து சரக்கு அடிக்கும்போது சங்கர் அப்படிங்கிற ஒரு பின்னந்தலையில் யாரோ வந்து பட்டார்னு அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே சரக்கு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க.
டம்ளருக்கு இப்படி கிட்ட கொண்டு போகும்போதுங்க தலையில யாரும் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் யாரா பின்னாடி அடிக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்காம ஒருத்தர் இல்லை. சரின்ட்டு பின்னாடி சீட்ல தான் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு வினோத் வந்து யூரின் பாஸ் பண்றதுக்காக வந்தோம் தள்ளி கார்ல இருந்து இறங்கி நடந்து போறாருங்க. அப்ப கார்ல வந்து இவங்க 3 பேர் தான் வராங்க. சங்கர், கணேஷ், கூட வந்த இன்னொரு நண்பர் 3 பேர் தான் காருக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க ஒரு பாட்டில் தாங்க, 2-3 பாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டில் தான் ஓப்பன் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையில் இருந்த மற்ற பாட்டிலாம் வந்தவங்க தானாகவே அங்கிட்டு இங்கிட்டு, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கமும் வந்து போகுதுங்க. இப்போ போய் அந்த டோரில் போய் பட்டாருன்னு அடிச்சு அந்த பாட்டில் வந்து பையில் இருந்த பாட்டில் வந்து உடஞ்சிருதுங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருதுங்க. என்னடா இது இப்படி தானா வந்து அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு போய் அதில் போய் டோரில் போய் அடிக்குன்னு சொல்லிட்டு 3 பேருமே கத்துறாங்க. இப்போ கண்ணாடி டோர் க்ளோஸ் ஆகிக்கிறதுனால வெளியில் இருக்கிற வினோத்துக்கு வந்து காது கேட்கலீங்க. அப்புறம் சரின்ட்டு விண்டோவை கண்ணாடியை வந்து கீழே இறக்கிட்டு வினோத் மலா நீங்கள் வாடா இங்கே என்னமோ பாரு தானா போகுது பாட்டில் அப்படின்னு சொல்லி கத்தும்போது அவர் அங்கேருந்து என்னடா அப்படின்னு கேட்டு வேகமாக வராருங்க. வந்து என்னன்னு கேட்கும்போது பையில் இருந்த பாட்டில் தானாகவே அங்கே டோரில் போய் அடித்து உடஞ்சிருச்சிடா அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்பவே இல்லைங்க. ஏண்டா நீங்கள் தான் கை தவறெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டு தானா போச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வினோத்துங்கிறவரும் அவங்க 3 பேர்த்தையும் பேசுறாரு. சரின்ட்டு இருக்கிற சரக்கை அடிச்சுட்டு அந்த கண்ணாடி சீசாக்காயெல்லாம் எடுத்துங்க அந்த பையோட எடுத்து வெளியில போட்டு இவங்க முதல்ல நான் வண்டி எடை இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் மலை ஏறிடுறாங்க. அங்கே போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூமெல்லாம் போடலீங்க, ஒரு நாள் டூர் தான் அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. சரின்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற கொடைக்கானல் மலை மேலே தேடி பிடிச்சி ஒரு ஒயின் ஷாப் கடை இருக்குங்க, அங்கே போய் சரக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அதையும் கார்லேயே வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பின் சீட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. அப்போவும் இதே மாதிரிங்க இவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு டம்ளர்லாம் ஊத்துறாங்க 4 பேர்த்துக்கும். டம்ளர் தானா கீழே 4 டம்ளருமே சாஞ்சி அது பூரா கீழே போயிருந்தாங்க. காரு பூரா பயங்கரமான ஸ்மெல்லுங்க. அப்போதான் வினோத் பார்க்குறாரு, என்ன அவரு கண்ணு முன்னாடியே நடந்ததுனால அவர் இதை பார்த்துட்டு என்ன விண்டோலாம் க்ளோஸ் ஆகிருக்குது, எப்படி கீழே வந்துன்னு சொல்லி ஒரு டைம் யோசனை பண்ணுறாரு. சரின்ட்டு மறுபடியும் சங்கரும் கணேஷும் மறுபடியும் போய் இன்னொரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் மலையை விட்டு இறங்கி ஒரு ஒதுப்புறமாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. கீழே இறங்கி காரை ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வெளியில் பொட்டல் காடு மாதிரி இருக்குங்க, அங்கே போய் சரக்கு அடிக்கிறாங்க. நீட்டாக அடிக்கிறாங்க. நல்லா ஜாலியாக இருந்துட்டு சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க ஒரு நாள் டூர் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் டூர் முடிஞ்சோடனே அன்னைக்கு நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவருக்கு கார் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குங்க. இவங்க எப்படி சண்முகசுந்தரம் எப்படி கார் நிறுத்துறதுக்குன்னு வீட்டில் இதுக்குன்னே ஒரு செட் இருந்ததுங்க. அது மாதிரி இவரு வீட்லேயும் ஒரு செட் இருக்குங்க. அந்த செட்டில் கொண்டு போய் காரை நிறுத்திட்டு இவர் வீட்டுக்கு போய் தூங்குறாருங்க. அப்படி நிறுத்தும் போது பேக் டயரும் ஃப்ரண்ட் டயரும் இப்படி ஒன்றை பார்த்த மாதிரி தான் இவர் கார் நிறுத்துறாருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் மட்டும் இப்படி கொஞ்சம் கிராஸாக நிற்கிதுங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைமே இதை சரியாக கவனிக்கலிங்க, அதை பெருசாக எடுத்துக்கல, அது கவனிக்கவே இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வெளியில் எங்கேயாவது போகிறதுனால இப்போ இந்த கார் எடுத்து தான் போகிறாங்க. இப்போ அவர் கடைக்கே போகிறதுனாலும் நல்லா சௌரியமாக இருக்குது, வேணுங்கிற பொருள்லாம் கார்லேயே எடுத்து வச்சுட்டு அவருடைய ரைஸ் கடைக்கு போய் ஓரமாக நிறுத்திட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு நைட்டில் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அந்த கார்லேயே அவர் கிளம்பி வராருங்க. அப்படி இந்த மாதிரி போயிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவர் ஹேண்ட் பிரேக் போட்டு கார் அதே மாதிரி ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் ஒன்றை பார்த்த மாதிரி நிறுத்துறாருங்க. நிறுத்திட்டு பார்த்துட்டு தான் போகிறாரு, ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுக்கிறோமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால ஹேண்ட் பிரேக் போக செக் பண்ணிட்டு தான் போகிறாருங்க. அடுத்த நாள் காலைல வந்து பார்க்கும்போது கார் ஒரு 4 அடி முன்னாடி போய் நிற்குதுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலு இப்படி கொஞ்சம் கிராஸாக நிற்கிதுங்க.
நைட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம செக் பண்ணிட்டு தான் போனோம். ஹேண்ட் பிரேக் போட்டிருந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கார் வாங்கின அடுத்த நாள்ல இருந்து அந்த வீதியில் போற வர திருநாய்க்கெல்லாம் வந்து இவர் வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. இவர் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அப்போ வந்து யோசிக்கிறாருங்க, நேற்று நைட்டு கூட நாய் இந்த பக்கம் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருந்து எப்படி இங்க நிறுத்தின காரம் 4 அடி தள்ளி போய் முன்னாடி போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிடுறாரு. சரின்ட்டு அந்த அந்த நாள் அப்படியே போயிருச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்றாரு, இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிரேக் நான் போட்டிருக்கேன். ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்றாரு. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு. ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் ஒன்றை போல இப்படி நிற்கிதுங்க. சரின்ட்டு அன்னைக்கு நைட்டு போய் படுத்து தூங்குறாரு. மறுபடி தெரு நாய்க்கெல்லாம் ஒரு 10-15 நாய்கள் நாயெல்லாம் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக குலைக்கிற மாதிரி ஒரு சத்தங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து டோர் சாத்திட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. அந்த அந்த நாய் குலைக்கிற சத்தம் வந்து அந்த டோரையும் தாண்டி வீட்டுக்குள்ள அப்படி கேட்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு எத்தனை நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வெளியில வந்து லைட்டு போட்டு பார்க்குறாருங்க. அக்கம் பக்கத்தில் என்ன நாயெல்லாம் எத்தனை நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு, 2-3 நாளாக இப்படிதான் குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் எட்டி பார்த்துட்டு அவங்களும் வெளியே வந்து பார்த்துட்டு கம்முன்னு போய் படுத்து தூங்கிடுறாங்க. இவரு ஒரு நிமிஷம் யோசனை பண்றாரு, கார் நிறுத்தின இடத்துலயே இருக்குதா அப்படின்ட்டு. ஆனால் நிறுத்தின இடத்துல அப்படி இல்லைங்க. மறுபடியும் ஒரு 4 அடி ஃப்ரண்ட் வந்து நிற்கிது. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிருக்குது. என்ன நேற்று இப்படி தான் இருந்தது, இன்னைக்கு நம்ம நல்லாவே செக் பண்ணிட்டு தான் போனோம், மறுபடியும் இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் சாவி எடுத்தாந்து மறுபடியும் காரை மறுபடியும் ரிவேர்ஸ் எடுத்துங்க நிறுத்திக்கிட்டு அங்கே போய் காருக்கிட்டே நின்று யோசனை பண்ணுறாங்க, இது எப்படி இது நடந்தது, நாய் வேற இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசனை பண்ணிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுறாருங்க. அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காருக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் வருதுங்க, யாராவது சிரிக்கிற மாதிரி. இவர் வந்து 2ஆவது டைம் வந்து கார் எடுத்து ரிவேர்ஸ் விட்டு நிறுத்தும் போது ஃப்ரண்ட் சீட்ல இருக்கிற கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு மறந்துட்டாருங்க. ஒரு பக்கம் மட்டும் ரிவர்ஸ் பார்க்கும்போது எட்டி பார்ப்பாங்க, எட்டி பார்த்து பேக்கில் ஏதாவது இடிக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ எட்டி பார்த்து காரை வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கிங் பண்ணும்போது மறுபடியும் க்ளோஸ் பண்றதுக்கு மறந்துட்டாருங்க. உள்ள யாராவது இருந்துக்கிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் வருதுங்க. அது வந்து அவருக்கு நல்லாவே கேட்குது. சரின்ட்டு மறுபடியும் வெளியே வந்து பார்க்குறாருங்க, காருக்குள்ள யாருமே இல்லை. அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளாஸ் வந்து ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு சாவி எடுத்தாந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க. உள்ளே போய் அந்த கண்ணாடி கிளாஸை லாக் பண்ணிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுறாருங்க. அப்படி தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நாய் வந்து குலைக்கிறது நிற்கவே இல்லைங்க. சரின்ட்டு அன்னைக்கு அடுத்த நாள் விடிஞ்சிருதுங்க. சரி இவரும் மார்க்கெட்டுக்கு போய் அந்த தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏடா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக் வந்து பார்க்குறாருங்க. காரில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. கார் வந்து புது கார் தானே, ஏன்னா கம்பெனி சர்வீஸே என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஒரு டைம் கம்பெனி சர்வீஸுக்கு வேணால் கொண்டு போய் விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஆனால் கம்பெனி சர்வீஸ் என்ன பேலன்ஸ் அப்படியே இருக்குது, முழுசான ஒரு சர்வீஸ் கூட பண்ணாதனால ஃபோன் பண்ணி சொல்லும்போது சரி கார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கார் ஸ்டார்ட்டே ஆகலைங்க, நான் எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு சொல்லும்போது சரி மெக்கானிக் அனுப்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து மெக்கானிக்கே அனுப்புகிறாங்க. அவரும் வந்து செக் பண்ணி போட்டு காரில் எந்த ஃபால்ட்டுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அவர் காரை எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு கொண்டு போய் அந்த காரை வந்து கம்பெனி சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொண்டாந்து அவங்களே கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அவங்களால கம்பெனி என்னதான் கம்பெனி சர்வீஸ் இருந்தாலும் ஒரு சின்ன பொருள்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சரின்ட்டு அந்த ஏசி ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்குங்க, சில பொருட்கள்லாம் புதுசு போட்டிருக்கிறோம், இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது கம்பெனி சர்வீஸ்னால இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம், நல்லாவே இருந்தாலும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது இது வழக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பில்லு கொடுக்குறாங்க. அதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. கடைக்கு வியாபாரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள்லாம் கடை கொண்டு போகிற பொருள்லாம் பேக் சீட்டில் எடுத்து வச்சுட்டு என்ன காலையில் தான் சர்வீஸ் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகல. சரின்ட்டு கம்பெனிக்கே ஃபோன் பண்ணுறாங்க, காலையில் தான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட்டே ஆகல அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, ஸ்டார்ட் ஆகுது. சரின்ட்டு அந்த காரை எடுத்துட்டு கடைக்கு போயிடுறாங்க. இது என்ன ஒரே மாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு அவர் கடைக்கு போகிறாருங்க. இவர் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. கடைக்கு போய் அன்றைக்கி வியாபாரம்லாம் முடிச்சுட்டு நைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலைங்க. அதாவது பெரிய வம்பா போச்சு, இந்த காரை வாங்கினதுலேருந்து பெரிய வம்பா இருக்குது. முதல் டைமே கொடைக்கானலுக்கு எடுத்துகிட்டு போனால் அப்போது இந்த இதுதான் அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருந்து இப்போவும் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அந்த காரை அங்கேயே கடையிலேயே ஓரமாக நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி நீ 2 வீலர் எடுத்துகிட்டு வா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு சங்கருக்கு தாங்க ஃபோன் பண்ணுறாரு. அவர் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து அவரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட்டே ஆகலைங்க. சரி நான் தள்ளி விட்றேன், ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்பவும் ஸ்டார்ட் ஆகலை. சரின்ட்டு காரை அங்கேயே ஓரமாக நிறுத்திட்டு அவர் 2 வீலரில் கொண்டாந்து இவர் வீட்டுக்கு வந்து வினோத்தை வந்து இவர் வீட்டில் இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாருங்க. அப்போ அடுத்த நாள் வந்து யோசனை பண்ணுறாரு, ஏன் இப்படியே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அடுத்த நாள் இவர் வந்து பழையபடி இவர் 2 வீலர் எடுத்துகிட்டு இவருடைய கடைக்கு போகிறாருங்க. போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை வந்து கூப்பிட்டு காட்டுறாங்க. எல்லாமே சரியாக இருக்குங்க. கார் புது காரு இப்போ கம்பெனி சர்வீஸுக்கு போயிட்டு வந்தது. காரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லும்போது மற்றவங்க ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, இவர் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது வம்பா இருக்கு. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, நான் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு அங்கேருந்து தெரிஞ்சவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு மறுபடியும் கடைக்கு வந்துட்டாருங்க. வந்து நைட்டு ஃபுல்லாக வியாபாரத்தை முடிச்சுட்டு இவருடைய 2 வீலரு அந்த 2 வீலர் இங்கே கடையில் தான் இருக்கிறதுனால வியாபாரத்தை முடிச்சுட்டு பழையபடி இவர் 2 வீலரையும் எடுத்துகிட்டு போகிறாருங்க. அடுத்த நாள் இப்படியே ஒரு 4-5 நாள் 2 வீலரில் பழையபடி தான் வந்துட்டு போகிறாருங்க. இப்படி பழையபடி 2 வீலர்லேயே வந்துட்டு போகிறத பார்த்த அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், ஏன் காரில் தானே நீ வந்துட்டு போவ, இப்பயே பழையபடி 2 வீலர்லேயே வராவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம், கார் வந்து மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் மெக்கானிக்கை வந்து கூப்பிட்டு கூட காட்டிக்கிட்டேன். ஒரு தடவைக்கு 4 தடவை கூப்பிட்டு காட்டிக்கிட்டேன். ஷோரூம்ல கம்பெனி சர்வீஸ் கூட நான் விட்டு எடுத்துட்டேன். அப்போது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, நான் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அன்னைக்கு கூட வந்து நம்ம கொடைக்கானல் போகும்போது இந்த மாதிரி நடந்தது. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இவரும் சொல்கிறாருங்க. அந்த மாதிரி நைட்டில் வந்து நான் எல்லாம் குலைச்சிது, 4 அடி தள்ளி நின்னது, ஹேண்ட் பிரேக்கு போட்டு வச்ச ஹேண்ட் பிரேக்கு எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியல, உள்ளேருந்து யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது எல்லா விஷயத்தையும் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, அது இந்த கார் வந்து பழைய கார் வாங்கினாலே இந்த பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, பழைய கார் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், நல்லா விசாரிச்சு தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா விசாரிச்சு தான் வாங்கினாங்க, புது காரு ஓட்டமே இல்லை. சரி அந்த கார் ஓனர் என்னன்னாரு அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி சொல்கிறாருங்க. அந்த கார் ஓனரை பற்றி இந்த மாதிரி அவர் கார் வாங்கி ஒரு டைம் கூட ஓட்டல, உடம்பு சரியில்லாமல் பெட்டில் சேர்ந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அந்த ஆன்மா கீது காரில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுங்க. சரின்ட்டு மாந்திரிகவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு 2 பேர், சங்கர், கணேஷ், அப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொண்டாரு பார்த்தீங்களா அவரு, வினோத், இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாந்திரிகவாதி போய் பார்க்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. மாந்திரிகவாதிட்ட சொல்லும்போது மாந்திரிகவாதி அதை கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவங்க காரில் வந்து ஒரு ஆன்மா இருக்குது, அதை விரட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. யாருங்க அந்த ஆன்மா அப்படின்னு கேட்கும்போது, அந்த காருக்கு சொந்தக்காரு தான் அது. அந்த காரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அந்த கார்லேயே தான் அந்த ஆன்மா வந்து குடியிருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. என்னதுக்கு ஆன்மாவா, கார்லையா அப்படின்ட்டு. அப்போதான் இவங்க ஒரு விஷயம் சிங்காதுங்க. நம்ம கொடைக்கானல் போகும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்தது. ஒரு வீட்டில் ஹேண்ட் பிரேக்கு வந்து ரிலீஸ் ஆனது, கார் வந்து ஃப்ரண்ட்டில் போனது, டயர் வந்து ஒன்று போல நிறுத்தினாலும் இப்படி திரும்பி நின்னது, இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க. இதையும் மாந்திரிகவாதிகிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஆன்மா இருக்கிறதுனால அந்த ஆன்மாவோட சேட்டை அது அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழம் வந்துருச்சு, எலுமிச்சை பழம், தாயத்து, அப்புறம் தகடு ஒன்று கொடுக்குறாருங்க. அந்த தகடை வந்து நீ வந்து காருக்குள்ளேயே வச்சுக்கோ, தாயத்தை நீ கட்டிக்கோ, எலுமிச்சை பழத்தையும் வந்து கார்லேயே வச்சுக்கோ, அப்பப்போ வந்து வாரம் வாரம் கோயிலுக்கு கொண்டு போய் பூசை போட்டுக்கோ, அந்த இதை கொண்டு போய் வச்சு காருக்கு ஒரு பூசை ஒன்று பண்ணிடு, நான் கொடுக்குற தண்ணியை காருக்குள்ளேயும் காருக்கு வெளியிலையும்
தெளிச்சு விட்டுரு, அந்த ஆன்மா தொல்லை இனிமே உனக்கு இருக்காது, இந்த பவர்னால ஆன்மா மறுபடியும் காரிக்கிட்ட கூட வராது அப்படின்னு சொல்லி மாந்திரிகவாதி சொல்லி அந்த பொருளை எல்லாம் இவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் அதே மாதிரி பண்றாருங்க. பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கார் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி நாய் குலைக்கிறது நின்று போச்சுங்க. காரு முன்னாடி போய் நிற்கிறது, அந்த வீல் வந்து கிராஸ் ஆகி நிற்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நார்மலாக இருக்குது. இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்து வந்துங்க 2025 பக்கமாக தாங்க நடந்தது. 2025 காலகட்டத்தில் நடந்த சம்பவங்க. இந்த விஷயத்தன் நம்மக்கிட்ட வினோத் என்பவர் தாங்க ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆடியோ ஃபார்மேட்டில் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க. நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாக அனுப்புறது சிரமமாக இருந்துச்சுன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் கூட நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய ஸ்டோரியும் வருங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் பாஸ்கரன். பாய்.